அட வாவ். ஐயோ வாவ். விஷால், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கோவில், தோ இந்த ராட்னம், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வருது விஷால். என்னது சின்ன வயசு ஞாபகமா? நீ இன்னும் வளரவே இல்லையா? ஏய், ஏன் அப்படி சொல்ற? அது இந்த கோயிலு, இந்த கிராமம், இந்த கடை, அந்த ராட்னம் எல்லாம் பார்க்கும்போது இந்த சினிமா இருக்குல்ல, அதுல காட்டுவாங்கல்ல ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே வயல்வெளி எல்லாம் ஆடி பாடி கொண்டாடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு அப்படிதான் தோணுது. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா. ஏய், எனக்கு தோன்றத பத்தி பேசினா இப்படி பேசிட்டு போற? உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இந்த வேலையை தான் அந்த ஆதிலட்சுமி பண்ணாங்கன்னு சொன்னாங்களா? ஆமாங்கா. என்னக்கா அந்த கேரக்டர் ஆளே காணோம். ஏய், இப்பதானே ராவண பொம்மைய பாத்திருக்கோம், இனி அந்த ஆதிலட்சுமி பாப்போம், வெயிட் பண்ணு. இந்த ராவண வதம் இங்க அவ்வளவு விசேஷமாவா நடக்கும்? நாங்க இப்பதான் முறையா அதை பாக்குறோம். ஆமாம்மா, தீமையை அழிக்கிற இந்த ராவணவதம் நம்ம ஊரோட பெரிய பெருமை. இந்த வருஷம் இந்த விசேஷம் சுபத்ரா அம்மா கையால தான் நடக்க போகுது. அதுக்கு தான் இந்த ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அத்தை, உங்க கையால இந்த விசேஷம் நடக்க போகுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. நான் சீரியஸா சொல்றேன். நான் இந்த திருவிழாவை பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஓபனிங் ஷாட்டே உங்க கையால தான் இருக்க போகுது. அந்த அசுரன் அழியும் போது நம்ம வீட்டை பிடிச்சிருக்கிற சில நெகட்டிவ் எனர்ஜியும் மொத்தமா அழியணும். ஏய், இப்படியே எவ்வளவு நேரம் தான் இந்த பொம்மையவே பாத்துக்கிட்டு இருக்க போற? இல்ல, இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கிற இந்த ராவணன் பொம்மை நாளைக்கு நெருப்புல எரியும் போது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? இந்த ஊரை சுத்தி ஒரே புகையா இருக்கும். அக்கா, என்ன அக்கா? இந்த ராவண பொம்மைய இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கவா நம்ம இங்க கிளம்பி வந்திருக்கோம்? ஏதோ பெருசா ஐடியாவெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்ன, அத பத்தி பேசாம கண்டதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க. அந்த இசை நம்ம வீட்டுக்கு திரும்ப வரமாட்டான்னு சொன்னல்லக்கா, அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா சொல்லு. இன்னைக்கு நைட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் பிஸியா இருக்கிற கேப்ல அவளை அடிச்சு மயக்கி இந்த ராவணன் சிலைக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து கட்டி வச்சுட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு சம்பவத்துக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஆகும்? பதிலுக்கு ஊர் மக்கள் எல்லாம் நம்மள கட்டி வச்சு அடிப்பாங்க, வேற என்ன? ஐயோ, நீ எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க ஸ்ரீஜா? இது என்ன நம்ம ஊருன்னு நினைச்சியா? அக்கா, அதெல்லாம் விடுங்கக்கா. நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல, நம்ம இவ்வளவு பெரிய பொம்மைக்கு பின்னாடி கட்டி வச்சா அப்புறம் என்ன ஆகும்? இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா ஸ்ரீஜா? நடக்கும்க்கா. சுபத்ரா கையாலேயே அந்த இசை செத்து சாம்பல் ஆவாக்கா. நமக்கு இசையோட தொல்லையும் இல்லாம போயிடும். மாசமா இருக்கிற பொண்ண தான் கையாலேயே கொன்னுட்டோமேன்னு சுபத்ரா வாழ்நாள் முழுக்க அந்த வேதனையிலேயே செத்து செத்து வாழ்வாக்கா. அக்கா, அப்பதான் ஒரே கல்லுல 2 மாங்காய். எப்படி என் பிளான்? பிளான் எல்லாமே சூப்பர் தான் ஸ்ரீஜா. ஆனா இந்த ஊர்ல நமக்குன்னு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஊர்ல நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஸ்ரீஜா. அக்கா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நமக்கு சாதகமா இந்த ஊர்ல யாராவது சிக்காமலா போயிட போறாங்க.
இந்த ஸ்கெட்சை நான் இங்க சக்சஸ் பண்ணி காட்டல, என் பேரைய நான் மாத்திக்கிறேன். சரி ஸ்டேஜா, நீ சொன்னதெல்லாம் யோசிக்கலாம். இதுக்கு மேல இங்க இருந்தோன்னு வெச்சுக்கோ, ஒருத்தனுக்கு மூக்கு வேர்த்து கிளம்பி வந்துருவான். நம்ம போயிடுவோம், வா. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஊரே சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குற முதல் மரியாதைம்மா. இதை நீங்க ஏத்துக்கிறதான முறையா இருக்கும். இல்லங்க, என் மருமக இப்ப கர்ப்பமா இருக்கா. அவளோட முகத்துல வர சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்ன கௌரவம் வேணும்? அதனால இந்த மரியாதைய நீங்க அவளுக்கே செஞ்சிடுங்க. இசை, நீ அமைதியாரு. பாத்தீங்களாக்கா, இந்த அத்தை எதுக்கு எடுத்தாலும் இசை இசைன்னு வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்கன்னா இங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஊரே மதிச்சு முதல் மரியாதை கொடுக்க வந்தா அத வேண்டான்னு சொல்லி அந்த இசைக்கு கொடுக்க போறதா சொல்றாங்க. ஏய், நீ சும்மா இரு. நானே சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து எங்க அன்னைக்கு முதல் மரியாதை போகுதுன்னு கடுப்புல இருக்கேன். இதுல இந்த அம்மா இசைக்கு முதல் மரியாதை வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. முதல் மரியாதை என்ன, கோவில கொடுக்கற பிரசாதம் நினைச்சிட்டாங்களா கேட்டு வாங்கிக்கிறதுக்கு? இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையில எழுதிருக்கு போல இருக்கு. யாரு? ஏய் ஸ்டீஜா, வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுதா? வந்து இறங்குற பில்டப்ப பார்த்தாலே இது அந்த ஆதிலட்சுமி தானே தெரியுதுக்கா. முதல் மரியாதைய இவங்க விட்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச முதல் மரியாதை இப்ப இந்த ஊர்ல யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தா, போயும் போயும் ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முதல் மரியாதை கொடுக்கதான் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் இப்படி ஒண்ணு கூடி நிக்கிறீங்களா? ஹலோ, வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க. வார்த்தைய பார்த்து பேச நான் ஒண்ணு உன்கிட்ட பிச்சை எடுக்க வரல. உங்க அம்மா வேலைக்காரி தானே? வேலைக்காரியா இருந்துதானே அந்த வீட்டுக்கு எஜமானி ஆனா.